செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற இந்த வருடத்தின் கூட்டு எண் 9. முருகனுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் உகந்த எண் 9 ஆகும். செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் சட்டம் ஒழுங்கு சீராகும். காவல்துறை இராணுவத்தினரின் கை ஓங்கும். தீவிரவாதிகள் ஒடுங்குவர். கன்னியர்களுக்கு தகுந்த மணமாகும். மாலை வாய்ப்புகளும் மழலை பாக்கியமும் வேலைவாய்ப்புகளும் வியக்கும் விதத்தில் இருக்கும். பத்திரிகைத் துறை எழுத்துத் துறை ஆசிரியர் பணி கணிதம் ரசாயனம் ஆன்மிகம் சோதிடம் வழக்கறிஞர் துறை புத்தகத் துறை போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கலைத்துறை செழிக்கும். கலைஞர்கள் கௌரவப்படுத்தப்படுவர். வண்ணத்திரை சின்னத்திரை இரண்டுமே மக்களுக்கு பயனளிக்கும். உணவிற்கு எந்த விதமான பங்கமும் இராது. உணவு உற்பத்தியாளர்களுக்கு தகுந்த விலை நிர்ணயமாகும். மக்களுக்கு பொருளாதார நிலை உயரும். பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் சமையல் எண்ணெய் விலை உயரும். இந்திய ரூபாயின் மதிப்பில் சலனம் இருக்கும். தங்கம் வெள்ளி விலையும் அதிகரிக்கும். நிறைய சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். அரசாங்கத்தில் சிறு சிறு ஊசல்கள் இருக்கும். மழை பொழிவு நன்றாக இருக்கும். சராசரி அளவை விட இந்த வருடம் வெப்பம் அதிகரிக்கும். மக்களிடையே சுய ஒழுக்கத்தையும் மனநிம்மதியையும் அள்ளித்தரும். வேலை வாய்ப்பு பெருகும். பல குழப்பங்களில் பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வர். பூமி விலை உயரும். காடுகள் செழிப்படையும். ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் பெருகும். பால் உற்பத்தி அதிகரிக்கும். கரும்பு சாகுபடி வரத்து அதிகரிக்கும். கிளி மயில் பட்சிகளின் எண்ணிக்கை கூடும். வாகன உற்பத்தி மற்றும் விற்பனை கணிசமாக உயரும். பேட்டரி கார் சோலார் பயன்பாடு அதிகரிக்கும். வாகன விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த சட்டம் கடுமையாக்கப்படும். கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் மற்றும் AI துறைகள் வளர்ச்சி அடையும். தங்கம் விலை உயரும். தானியங்கள் விளைச்சல் அதிகரிக்கும். மழை பொழிவு திருப்திகரமாக இருக்கும். செஸ் ஹாக்கி டென்னிஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியா சாதிக்கும். 2025ஆம் ஆண்டு மக்களிடையே மன உறுதியை தருவதுடன் எல்லாவற்றுக்கும் மாற்று வழியையும் தேட வைக்கும். உங்கள் உள்ளுணர்வே உங்கள் வழிகாட்டி. உங்கள் ஞானமே உங்கள் ஒளி.